الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على أشرف المرسلين وعلى آله وصحبه أجمعين، أما بعد. قد قال الله تبارك وتعالى بعد أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إنا أنزلنا إليك الكتاب بالحق لتحكم بين الناس بما أراك الله ولا تكن للخائنين خصيما. واستغفر الله إن الله كان غفورا رحيما. ولا تجادل عن الذين يخطانون أنفسهم إن الله لا يحب من كان خوانا أثيما. يستخفون من الناس ولا يستخفون من الله وهو معهم إذ يبيتون ما لا يرضى من القول وكان الله بما يعملون محيطا. கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, ரமதானுக்கு பிறகு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த இடத்தில் நம் அனைவரையும் ஒன்று சேர்த்திருக்கிறான். நம்முடைய ரமதானையும் அல்லாஹ் கபூல் செய்வானாக. ரமதானுடைய அத்தனை அமல்களையும் அல்லாஹ் பொருந்திக் கொள்வானாக. மீண்டும் வாழ்க்கையில் இன்னும் பல ரமதான்களை சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை தான் நசீபாக்குவானாக. சூரத்துன் நிசாவுடைய 105, 106, 107 திருவசனங்கள் நான் உங்களுக்கு முன்னால ஓதி காட்டினேன். இந்த திருவசனங்கள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனிதன் இருக்கக்கூடிய ஒரு மோசமான சில தன்மைகள் இருக்குது. அந்த மனிதனுடைய தன்மைகள்ல ஒரு மோசமான தன்மை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ஆயத்துக்கள் அல்லாஹ் விளங்கப்படுத்தும். அதுல ஒன்று இருக்குது, மனிதன் எப்பயுமே தவறு செய்யக்கூடியவன். ஆனாலும் அந்த தவற அவன் ஒரு நாளும் ஏற்றுக்கொள்ள மாட்டான். அந்த தவறு ஒரு நாளும் அவன் ஏற்றுக்கொள்ள மாட்டான். எப்ப தவறுன்னு சொல்லி அகப்படும், அதாவது கண்டுபட்டுடுமோ, அப்ப அதை என்ன செய்வார்னா வேகத்தொந்த தலையில கட்டிட்டு சரி நான் நல்லவனாக ஆகணும் என்ற திங்கிங் தான் யாருக்கு இருக்கும்? எப்பயுமே மனிதனுக்கு இருக்கும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த தன்மைய முனாஃபிகீன்களுடைய தன்மையாக அல்லாஹ் இருக்கிறான். யார தன்மை? முனாஃபிகீன்களுடைய தன்மை. எப்பயுமே ஞாபகம் வச்சுக் கொள்ளுமோ, உலகத்துல மனிதர்கள்ல பல வகையான மக்கள் இருக்கேனும். அதுல முஸ்லீம்கள், யூதர்கள், கிறிஸ்தவர்கள் என்று சொல்லி, ஆனா உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா கெட்ட பழக்கங்களும் இருக்கக்கூடிய ஒரு கூட்டம் தான் முனாஃபிகீன், நயவஞ்சகக்காரன். அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய அவங்களுடைய ஆபத்து வந்துட்டு ரொம்ப பயங்கரமான ஆபத்து. அவங்களால எந்த விதமான நலவும் யாருக்கும் கிடைக்க மாட்டாங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த சூரத்துடைய ஆயத்தில் நான் கருத்து சொல்றேன். இன்னா அன்ஸல்னா இலைக்கல் கிதாப், நபியே நாயகமே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உங்களுக்கு நாங்கள் வேதத்தை இறக்கி இருக்கிறோம். வேதத்தை இறக்கி இருக்கிறோம் பில் ஹக், உண்மையை கொண்டு. இந்த வேதத்தில் உள்ளவைகள் எல்லாம் உண்மையானது. லா யஅதீஹில் பாத்தில், குர்ஆனுக்கு மாற்றமான ஒரு கருத்தை யாராலையும் சொல்ல முடியாது. நீங்க சொல்லக்கூடிய கருத்து குர்ஆனுக்கு மாற்றமானதாக இருந்தால் உங்களுடைய கருத்து தான் பிழை, குர்ஆன் பிழை அல்ல. ஆனா நீங்க ஒரு நாள் வரும் சரியா சொல்லுவீங்க. குர்ஆன் எதை சொல்லுதோ அதை நீங்க ஒரு நாளைக்கு சொல்லத்தான் போறீங்க. நீங்க விரும்பினால் விரும்பாவிட்டால் அதை சொல்லித்தான் ஆகும். அல்லாஹ் குர்ஆன்ல மிக தெளிவா சொல்லிட்டான், லா யஅதீஹில் பாத்தில், இந்த குர்ஆனுக்கு முன்னால எந்த விதமான தவறும் நிகழ முடியாது. குர்ஆனுடைய கன்செப்ட் ஒரு நாளும் பொய்யாக முடியாது. இது மனிதனை படைத்தவன் அல்லாஹ் குர்ஆன்ல மிக தெளிவாக சொல்லிட்டான். அதே அல்லாஹ் சொல்றான், இன்னா அன்ஸல்னா இலைக்கல் கிதாப பில் ஹக், உண்மையை கொண்டு வேதத்தை குர்ஆனை நாங்கள் உங்களுக்கு இறக்கியிருக்கிறோம். எதற்காக வேண்டி? நான் பலமுறை சொல்லியிருக்கிறேன், குர்ஆன் எதற்காக வேண்டி என்று சொன்னால் குர்ஆன் ஓதுவதற்கு மட்டுமல்ல. குர்ஆனை பற்றி அல்லாஹ் சொல்லுகிறான், லிதஹ்கும பைனன் நாஸ், இந்த குர்ஆனை வச்சு நீங்கள் மக்களுக்கு மத்தியில் தீர்ப்பு வழங்க வேண்டும். குர்ஆனுடைய சட்டம், குர்ஆனுடைய லோ,
எப்பயும் பார்க்கணும் குர்ஆன் என்ன சொல்லுது. குர்ஆன் என்ன சொல்லுது? பிமா அராக்கல்லாஹ். இந்த குர்ஆன்ல இருந்து அல்லாஹ் சுப்ஹானஹு சொல்றான், லிதஹ்கும பைனன் நாஸி பிமா அராக்கல்லாஹ். குர்ஆனுடைய சட்டம், குர்ஆனுடைய எழுத்துக்கள் குறைவானதாக இருந்தாலும் கருத்துக்கள் ஆழமானது. எழுத்துக்கள் 6666 ஆயத்துக்களாக பிரிக்கப்பட்டாலும் கூட அதனுடைய கருத்துகள், அதனுடைய ஆழமான எந்த அளவு காலம் என்று சொன்னா அதனுடைய அர்த்தத்தை யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது. அல்லாஹ் சொல்லுகிறான், பிமா அராக்கல்லாஹ், உங்களுக்கு அந்த குர்ஆனின் மூலமாக எதனை அல்லாஹ் உங்களுக்கு காட்டித் தருகிறானோ, அறிவித்து தருகிறானோ அதை கொண்டு நீங்க மக்களுக்கு மத்தியில் தீர்ப்பு செய்யுங்கள். குர்ஆனுடைய தீர்ப்பு தான் கடைசி தீர்ப்பு. எப்பயும் விளங்கிக்கணும், உலகத்தில் லோ வித்தியாசமான லோ இருக்கணும். பிரிட்டிஷ் லோன்றாங்க, பிரெஞ்சு லோன்றாங்க, அமெரிக்கன் லோன்றாங்க, இன்டெலக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ்ன்றாங்க. எத்தனையோ ரைட்ஸை பத்தி எல்லாம் பேசுறாங்க மக்கள், எத்தனையோ ரைட்ஸை பத்தி மக்கள் பேசுறாங்க. ஆனா ஞாபகம் வச்சுக் கொள்ளும்போ கடைசியாக பேச்சு ஒரு லோ இருக்குது, அதுதான் இஸ்லாமிக் லோ, அதுதான் குர்ஆனுடைய சட்டம். உலகத்தில் இதுதான் அப்ளிகபிள் ஆகும். முழு உலகமும் இந்த பக்கம் திரும்பி வரத்தான் வேணும். ஏன்னா இன்னைக்கு மனிதன் கிரியேட் பண்ணின லோ அத்தனையும் மனிதனை கொண்டு ட்ரபிள்ல போட்டீங்க, அத்தனையும் மனிதனை கொண்டு எங்க போட்டீங்க? கஷ்டத்துல போட்டீங்க. இன்னைக்கு எந்த அளவு கஷ்டம்னா மனிதன் உருவாக்கி கொண்ட லோ எந்த அளவுக்கு ஒரு கஷ்டத்தை உருவாக்கின்னு சொன்னா, நோர்த் அமெரிக்காவில் பிறக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு எல்லாம் வாப்பில்லை. லீகல் கல்யாணம், சட்டப்படி கல்யாணம் முடிக்க பயப்படுறாங்க. சட்டப்படி கல்யாணம் முடிக்க அத்தனை பேரும் பயப்படுறாங்க. ஏன் காரணம்? லீகலாக டாக்குமெண்ட் சைன் பண்ணிட்டா டிவோர்ஸ்ன்றது இம்பாசிபிள். டிவோர்ஸுக்கு போனா எந்த சொத்துல அத்தனை கொடுக்கணும். யாருக்கு கொடுக்கணும்? யாருக்கு? வயசு கொடுத்துரும். அதுக்கு என்ன சொல்றாங்க? நாங்க 2 பேரும் கல்யாணமாக வாழ தேவையில்லை, நாங்க எங்க வர தேவையில்லை, நாங்க 2 பேரும் ரெஜிஸ்டர் பண்ற லீகல் மேரேஜ் இல்ல, நாங்க 2 பேரும் லிவிங் டுகெதர், 2 பேரும் ஒன்றுக்கு வாழ்றோம். அதுக்கு ஒரு சட்டத்தை உருவாக்கி வாழ்றாங்க. அதுல என்ன சொல்றாங்க தெரியுமா? கிடைச்சிட பிள்ளைகள் உம்மட பேர்லாம் பதிவு செய்யப்படும். பேர்த் சர்டிபிகேட் எப்படி பேரு? உம்மட புள்ள, வாப்பா புள்ள இல்ல. இப்ப கடைசிக்கு என்ன? சுபஹானல்லாஹ், சுபஹானல்லாஹ். ஸ்கூலுக்கு போயிட்டு பார்த்தேன்னு சொன்னா அங்க சொல்றாங்க, ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு வரும்பொழுது பிள்ளைகளை பார்த்து சொன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு எத்தனையோ மீதமான பிள்ளைகளுக்கு யாரு இல்ல, பாப்பை. அல்லாஹ் செஞ்ச ஒரு சட்டம் ஒன்று இருக்குது. இதுக்கு யாரு மாற்றம் செய்வீங்களோ இது நீங்க ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணுவீங்க. நீங்க ப்ராப்ளங்களை ஃபேஸ் பண்ணுவீங்க. இன்னைக்கு அவங்க ஃபேஸ் பண்ணக்கூடிய ப்ராப்ளம் இது. இன்னைக்கு நோர்த் அமெரிக்காவில் பேசப்படக்கூடிய பிக்கஸ்ட் கன்செப்ட், கூடுதலாக முறை பண்ணக்கூடிய கன்செப்ட் சொன்னா எஸ்டாப்ளிஷிங் ஆஃப் தி ஃபேமிலி லைஃப். ஃபேமிலி லைஃபை எப்படி எஸ்டாப்ளிஷ் பண்ணி சொல்றாங்க. நாங்க அவுத்துட்ட பெண்களை எப்படி வீட்டுக்குள் அடைக்கணும் என்ன சொல்றாங்க? அவுத்துட்ட பெண்கள் எப்படி வீட்டுக்குள் அடைக்கணும்? அடைக்கல இருப்பது. இதுக்கு பிறகு அடைக்க முடியாது. சில விஷயம் இருக்கு, ஆரம்பத்தில் லூஸ் பண்ணினீங்க இருந்தா கடைசியில கொண்டு கட்டி வைக்க முடியாது. இது இப்படித்தான் நேச்சர். எங்க பிள்ளைகள் தான் ஆரம்பத்தில் ஹிஸ்ட்ரிக் பண்ணல, 15க்கு போல ஹிஸ்ட்ரிக் பண்ணுவோம்டா, ஹிஸ்ட்ரிக் பண்ணேலாம் என்ன செய்ய முடியாது, அது கேட்காது. சில விஷயம் இருக்குது, வெட்கம் என்று சொல்லக்கூடிய வெட்கம். வெட்கம்ன்றது 7 வயசுலேருந்தே வரணும். அது 50ல வாரல, அது 50ல வாரல. நலஞ்ச நாய்க்கு என்ன இல்ல, கூதல் இல்ல. குளிச்சக்குள்ள முதல் தண்ணிக்கு தான் செய்யும். முதல் பாலி தண்ணியை விட்டுக்குள்ளதான் நடுங்கும். அங்க 2ஆம் பாலி தண்ணி கொண்டு இல்ல வாப்பா, அது நலஞ்சாச்சு, அது நலஞ்சாச்சு. இதே மாதிரிதான் மனிதன் நேச்சர். முதல் பாலி தண்ணியை ஊற்றும் வரைக்கும் என்ன செய்யும், நடுங்கும். சவர திறந்து அப்படி போவீங்க, தலையப்பீங்க, வெடிப்பீங்க, நடக்கும். மேனில உடம்புல தண்ணி பட்டா சரி. வெட்கம் ஒருக்க பைத்தா எல்லாம் முடிச்சு. ஹதீஸ்ல வந்திருக்கிறது, இதாலம் தஸ்தஹி ஃபஸ்னா மா ஷிஅத. உனக்கு வெட்கம் என்று சொல்லக்கூடிய ஒன்று இல்லையா, நீ நினைச்சதை செஞ்சுக்கோ. உனக்கும் மிருகத்துக்கும் என்ன வித்தியாசம் இல்லை, உனக்கும் மிருகத்துக்கும் வித்தியாசம் இல்லை. ஒரு மிருகம் எப்படி வாழுதோ இதே மாதிரி மனிதன் வாழ பார்க்கிறான். அதுக்கு சொல்றான் செக்குலிசம். என்ன சொல்றாங்க? பிரான்ஸ் இஸ் செக்குலர் லேண்ட். ஒரு மிருகத்துக்கு எப்படி ரோட்ல என்னென்ன செய்யலாமோ அதெல்லாம் நீங்க செய்யலாம். லேட்டஸ்ட் ஸ்டேட்மெண்ட்.
சென்ற கிட்டத்தட்ட 13ஆம் தேதி சென்ற மண்டே பிரான்ஸ் உடைய கேபினெட்ல பேசப்பட்ட பேச்சு தான் இது. என்ன பேச்சு சொன்னா, பிரான்ஸ் இஸ் தி செகுலர் லேண்ட். செகுலர் எஜுகேஷன் மாதிரி இங்க என்ன செய்யப்படுகிறது, இந்த லேண்ட்ல எதையும் செய்யலாம், யாருக்கும் எதையும் நிப்பாட்ட முடியாது. இது நாட் பேஸ்ட் ஒரு எந்த விதமான ரிலீஜியஸை பேஸ் பண்ணியும் இல்லை. மனிதனுக்கு எதெல்லாம் விரும்புறானோ அதெல்லாம் செய்யலாம். உனக்கு இலக்கம் இல்ல, ரோட்ல செஞ்சுக்கோ, பிரச்சனை இல்லை. அதுக்கும் ரைட்ஸ் இருக்கு. அதுக்கு பேரு ஃப்ரீடம். அதுக்கு பேரு ஃப்ரீடம். சுப்ஹானல்லாஹ் சுப்ஹானல்லாஹ். அந்த ஃப்ரீடம் என்ற பைத்தனுக்கு அதிகமா இப்ப ஃபெமிலியை இழந்துட்டாங்க. ஃபெமிலியை இழந்துட்டாங்க. பிள்ளைகளுக்கு பேரன்ஸ் சொல்லி அன்பு தெரியாது. பேரன்ஸை பத்தி பிள்ளைகளுக்கு தெரியாது. பிள்ளைகளை பத்தி பேரன்ஸுக்கு தெரியாது. அல்லாஹ் சொல்றான் குர்ஆன்ல எப்பவே ஞாபகம் கொள்ளுங்க, குர்ஆன்ல உள்ளத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க. ஹலாஸ் வேற எதையும் செய்யலாம். குர்ஆன் யாரை கட்டி வச்சிக்கிறதோ அவங்களை கட்டி வைக்கும். குர்ஆன் யார் அவுத்து விட்டீங்களோ அவங்களை அவுத்து விடும். குர்ஆன் பெண்களை பத்தி சொல்றது வலா தபர்ருஜுன தபர்ருஜல் ஜாஹிலிய்யா. நீங்க வீட்டுக்கு வெளியே போக வேண்டாம். எங்கே போகணும்? உள்ளுக்கு தான். உள்ளுக்கு அதுக்காக வேண்டி உள்ளுக்கு தான் ஈக்குவல் பண்றது அர்த்தம் இல்ல. நீங்க எப்பயும் உள்ளுக்கு தான் ஈக்குவல் பண்றதல்ல. உங்களுக்கு கணவனோட வெளியே புகையிலும். கணவன் மனைவியை கூட்டிக் கொண்டு போறது இபாதத். இன்றைக்கு இருக்கக்கூடிய ஆகப்பெரிய கரப்ஷன், ஆகப்பெரிய ப்ராப்ளம்ஸ் அத்தனையுடைய சாராம்சத்தை எடுத்து பார்த்தா கொண்டாத்தான் வெண்ணைக்கும் பெண்களாகத்தான் இருப்பார். பெண்கள் மாஸ் மீடியா ஆகப்பெரிய பகுதி அதுதான். பெண்கள் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லியிருக்கிறான், எதை நான் சொல்லி இருக்கிறேனோ இதை நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கோ. அதோட புத்திக்கு பட்டாலும் சரி படாவிட்டாலும் சரி. லாங் ரன்னுக்கு அதுதான் உங்களுக்கு நல்ல. ஷார்ட் டேர்ம் இல்ல, லாங் ரன்னுக்கு. அல்லாஹ் சொல்றான் லிதஹ்கும பைனன் நாஸ், நீங்க மக்களுக்கு மத்தியில இந்த குர்ஆனை நீங்க தீர்ப்பாக வழங்க வேண்டும். இதுதான் சட்டம். வலா தகுன், நபியே நாயகமே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஒரு நாளும் நீங்க ஆகிவிட வேண்டாம் லில் ஹாயினீன ஹஸீமா, பாவிகளுக்கு தவறு செய்யக்கூடிய மக்களுக்கு நீங்கள் வழக்கு, அதாவது குற்றம் செய்த குற்றவாளிகளுக்கு நீங்கள் ஒரு நாளும் என்ன செய்ய வேண்டாம் என்று சொன்னால் அவர்களை பாதுகாக்கக்கூடிய ஒரு பாதுகாவலராக நீங்கள் ஆகிவிட வேண்டாம் என்ற கருத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த இடத்தில் சொல்லி காட்டுறார். அதாவது இந்த ஆயத்துக்கு சில சபபு நுசூல், இந்த ஆயத்து இறங்குறதுக்கு சில காரணங்கள் எழுதப்பட்டிருக்கு. அது என்ன காரணம் என்று சொன்னா, எப்பயுமே ஞாபகம் கொள்ளுங்கோ, குர்ஆனுடைய ஒரு திருவசனத்தை நன்றாக விளங்கணும் என்றா அது எப்படி இறங்கிச்சு என்ற ஒரு சட்டம், ஒரு சபபு நுசூல் ஒன்று சொல்லி கொண்டிருக்கிறேன். இதை வச்சுத்தான் அது அழகா அந்த குர்ஆனுடைய ஆயத்தை விளங்கணும். இமாம் இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இந்த ஆயத்துக்கு பின்னால் எழுதுறாங்க, ஒரு விளக்கம் எழுதுறாங்க என்று சொன்னா, இந்த ஆயத்துடைய பின்னணி ஆச்சரியமான பின்னணி. மதீனா முனவ்வராவுல ஒரு கோத்திரம், ஒரு ட்ரைப் இருந்துச்சு. அவங்களோட பேர் என்ன சொன்னா பனு அப்ரீக். குறைஷி மாதிரி மதீனா முனவ்வராவுல வாழ்ந்த ஒரு கோத்திரம். ஆனா இவங்க யார் என்று சொன்னா இவங்க முனாஃபிகீன்கள். இந்த கோத்திரத்தை சேர்ந்த 3 சகோதரர் இருந்தாங்க. இவங்க முனாஃபிகீன்கள். இவங்க முஸ்லீம்களாக நடிச்சாங்க. இந்த உம்மத்தில் உள்ள ஆகப்பெரிய ப்ராப்ளம் பலஸ்தீனில் இருக்கக்கூடிய ஜூக்காரன் அல்ல, யஹூதி அல்ல. அவன் யஹூதி எல்லாருக்கு தெரியும். சமூகத்தில் உள்ள இருக்கக்கூடிய ஆகப்பெரிய ப்ராப்ளம் யாருன்னு சொன்னா சமூகத்தோட ஒட்டி இருக்கக்கூடிய முனாஃபிகீன்கள். அல்லாஹ் நம் அனைவரை பாதுகாப்பான். நயவஞ்சகத்தனம் இருக்கிறதே, இது பொல்லாத ஒன்று. நயவஞ்சகத்தனத்தினுடைய அடையாளம் தான் 2 மூஞ்சி. என்ன மூஞ்சி? ذُلْوَجْهَيْنِ, 2 மூஞ்சி. எங்களுக்கு காட்டுறது உண்டு, வெளியில உண்டு. இது இந்த நிஃபாக், இந்த நயவஞ்சகத்தனம் இன்றைக்கு உம்மத்தில் அப்படியே கொடிகட்டி பறக்கு. எப்ப நயவஞ்சகத்தனம் வருமோ அப்ப பொய் வரும். 2 மூஞ்சோடு நடக்கக்கூடியவங்க பொய் பேசுவோம். 2 மூஞ்சோடு நடக்கக்கூடியவங்க வாக்களிச்சா வாக்க மாறு செய்யும். 2 மூஞ்சில வாழக்கூடியவங்க என்ன செய்யும்? நம்பினா துரோகம் செய்யும். நம்பிக்கை துரோகம். இன்றைக்கு சமூகத்தில் உள்ள பெரிய பிரச்சனை இந்த பிரச்சனை தான்.
அல்லாஹ்விடத்தில் ஒவ்வொரு நாளும் துஆ கேளுங்க, அல்லாஹும்ம ஸஹ்ஹிர் குலூபனா மினன் நிஃபாக். யா அல்லாஹ் நயவஞ்சகத்தனத்தை விட்டு எங்க உள்ளத்தை பாதுகாத்துவாயா. நயவஞ்சகத்தனத்தை விட்டு உள்ளத்தை நபியினுடைய துஆ. நான் நினைக்கிறேன் ரியாதுஸ் ஸாலிஹீன் இந்த துஆ இருக்கணும். அப்படி இல்லன்னா அதுக்காரில் இந்த துஆ இருக்குது, அல்லாஹும்ம ஸஹ்ஹிர் குலூபனா மினன் நிஃபாக் وأعمالنا من الرياء وألسنتنا من الكذب وأعيننا من الخيانة فإنك تعلم خائنة الأعين وما تخفي الصدور. நாலு துஆ கேட்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒன்று கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ் நயவஞ்சகத்தனத்தை விட்டும் எங்களுடைய உள்ளங்களை பாதுகாத்துள்ளார். இரண்டாவது துஆ கேட்டாங்க, யா அல்லாஹ் முகஸ்துதியை விட்டும் எங்களை அமல பாதுகாத்துடுவார். முகஸ்துதியை விட்டும் எங்களை அமல பாதுகாத்துடுவார். மக்களுக்காக வேண்டி அமல் செய்யவும் முடியாது, மக்கள் பார்க்கிறாங்கன்றதுக்காக வேண்டி அமல விடவும் முடியாது. சதகா கொடுக்கணும், மக்களுக்காக வேண்டி சதகா கொடுக்கவும் மேலாது, மக்கள் பார்க்கிறாங்கன்றதுக்காக வேண்டி அமல விடவும் மேலாது. இதுதான் அமல். இப்படி செஞ்சாத்தான் அமல். ஒருத்தர் அமல் செய்யக்குள்ள மக்கள் பார்க்கிறாங்க, பார்க்கணும்ன்றதுக்கு செஞ்சால் அமலும் அல்ல. மக்கள் பார்க்கிறாங்களே என்றதுக்காக வேண்டி உற்சாகத்தை அது அமல் அல்ல. அமல் என்று சொல்லக்கூடியது ரெண்டுக்கு மத்தியில், நான் எப்பயுமே சொல்லுவேன், ஒரு பாவம் ஒரு நன்மையான காரியம் என்று சொல்லக்கூடியது ரெண்டு பாவத்துக்கு மத்தியில் இருக்கும். எதுக்கு மத்தியில் இருக்கும்? ரெண்டு பாவம். செலவழிக்கோணம் ஒரு பக்கத்தில் வீண் விரயம், அதுவும் கூடாது. மறுபக்கத்தில் கஞ்சத்தனம், அதுவும் கூடாது. இங்க கஞ்சத்தனம், இங்க என்ன வீண் விரயம். இது ரெண்டுக்கு மத்தியில் செலவழிக்கணும். அமல் செய்யணும். ஒரு பக்கம் முகஸ்துதி, மக்களுக்காக வேண்டி அமல் செய்வது. மறுபக்கம் அல்லாஹ்வுக்காக வேண்டி செய்வது. மக்கள் பார்க்கிறாங்கன்றதுக்காக வேண்டி அமல விடவும் மேலாது, மக்களுக்காக வேண்டி அமல் செய்யவும் வேண்டாம். சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்ட்ட துஆ கேட்டாங்க, யா அல்லாஹ் எங்களுடைய உள்ளங்களை நயவஞ்சகத்தனத்தை விட்டு பாதுகாத்துடுவாயா. இரண்டாவது சொன்னாங்க, யா அல்லாஹ் எங்களுடைய அமலுடைய முகஸ்துதியை விட்டு பாதுகாத்துடுவாயா. அமல்ல ரியாவை தந்துடாதே, உனக்காக வேண்டி அமலுடைய இத முகஸ்துதியை விட்டு பாதுகாத்துடுவாயா. மூணாவது சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யா அல்லாஹ் பொய் பேசுவதை விட்டு எங்களுடைய நாக்கை பாதுகாத்துடுவாயா. வஅல்ஸினதனா மினல் கதிப், பொய்யை விட்டும் எங்களுடைய நாக்க பாதுகாப்பாயா. இன்னைக்கு நாங்கள் எப்படி சொல்றோம்டா, எங்களை அறியாமலேயே பொய் பேசப்படுது. நாங்க உண்மை பேசணும் என்று தான் நினைக்கிறோம். நாங்க எவ்வளவு பொய்க்கு பழகிக்கிறோம் சொன்னா எங்களுக்கு சும்மா பொய் வருகிறோம். பொய்ய சொல்லி போட்டு யோசிக்காது, பொய் சொல்லிட்டேன் யோசிக்கிறோம். அல்லாஹ்ட்ட துஆ கேளுங்க, யா அல்லாஹ் பொய்யை விட்டு எங்களோட வாயை பாதுகாத்துடுவாயா. நாலாவது சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யா அல்லாஹ் கண்ணுடைய பாவத்தை விட்டும் பாதுகாப்பாயாக துஆ கேட்கல. கண்ணுடைய பாவத்தை விட்டும் பாதுகாப்பாயாக துஆ கேட்கல. துஆ கேட்டாங்க, அல்லாஹும்ம யா அல்லாஹ் பாதுகாப்பாயாக கண்ணுடைய மாறுபாட்டை விட்டும். கண் செய்யக்கூடிய ஹியானத், மாறுபாடு, நம்பிக்கை துரோகம். கண் எப்பயுமே நம்பிக்கை துரோகம். கண்ணுடைய பாவம் நம்பிக்கை துரோகம் என்றுதான் குர்ஆன் வர்ணித்திருக்கிறது. கண் செய்யக்கூடிய மாறுபாட்டையும் அல்லாஹ் அறிந்தவனாக இருக்கிறான். கை செய்த பாவம், கை செய்யறது பாவம். கால் நடந்து போறது பாவம். நடந்து போறேன், பள்ளிக்கு நடந்து வாரேன்றது மக்களுக்கு தெரியும். நான் ஒரு கிளப்புக்கு நடந்து போனா மக்களுக்கு தெரியும், கிளப்புக்கு நடந்து போறாரு. உதாரணமாக நான் நடந்து போறேன், ஏண்ட வீட்டுக்கு போனா சொல்லுவாங்க இது அவன் வீட்டுக்கு போறாரு, ஏண்ட ஒரு மதின வீட்டுக்கு போனா எனக்கு மகரம் இல்லாத வீட்டுக்கு போனா சொல்லுவாங்க இது அங்க போறாங்க. மக்களுக்கு வேலை இது நன்மையா பாவமான்றத்தை நடைய வச்சு, உடைய வச்சு, பேச்ச வச்சு மக்களுக்கு மதிக்கணும். ஆனா இந்த கண் செய்யக்கூடியது பாவமா நடவான்றதை யாராலும் என்ன செய்ய முடியாது. கண்ணுடைய மாறுபாடு. ஒருத்தர் தொழுகிறார் தக்பீர் கட்டி, மாஷா அல்லாஹ், நாங்கள் நினைக்கிறோம் தொழுகிறார் தொழுகையா. ஆனா கண் எங்க இருக்குது? அடுத்த வீட்டில் உள்ள ஜன்னல் இருக்காங்க. அடுத்த வீட்டு ஜன்னல் கண் யாருக்கு தெரியும்? அல்லாஹ் சொல்றா, மக்களுக்கு தெரியாது, எனக்கு தெரியும்.
உன்ட கண் துரோகம் செய்திருக்கிற. மக்கள் நம்புறாங்க நீ பள்ளியில தொழுகிறாய் என்று சொல்லி. இல்ல உன்ட கண் எங்க இருக்குது, அடுத்து விட்டு பெண்களை முகத்தில் இருக்குது. நாங்க சிலாக நினைக்கிறோம் ஒரு ஜமாத்து போகுது, மாஷா அல்லா கட்சியில போறாங்க, மாஷா அல்லா அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ்வுடைய பெரிய கிருபை. நாங்க நினைக்கிறோம் சூஃபிகள் போறாங்க, நல்ல மக்கள் போறாங்க. அப்படியான மக்கள் தான், சந்தேகம் இல்லை. அது ஒருத்தர் இருப்பாரு, அவர் போற வேலைக்கு ரோட்ல போற பெண்களை பார்த்துக் கொண்டே போறார். கையில கஸ்லீம் இருக்குது, கையில கஸ்லீம் இருக்குது. மக்கள் சொல்லேலும் ஓ மாஷா அல்லாஹ் மாஷா அல்லாஹ். அல்லாஹ் சொல்றான் அவனோட கண் செய்யக்கூடிய துரோகம் எனக்கு தெரியும். மனைவியோட போறோம், கணவனும் மனைவி போறாங்க, மாஷா அல்லாஹ். லோன் நினைக்கிறா என்ன மாப்பிள் என்னோடதான் இருக்கான்னு சொல்லி, என்ன மாப்பிள் என்னோடதான் இருக்கிறாரு, மாஷா அல்லாஹ். ரெண்டு பேரும் போறாங்க, ரெண்டு பேரும் போறாங்க, மாஷா அல்லாஹ். இப்ப என்ன நடக்குது, முன்னுக்கால ஒரு பெண் வாரா, முன்னுக்கால ஒரு பெண் வந்து கொண்டிருக்கிறார், மாப்பிள்ளையோட பார் வந்து போகுது. மனைவிக்கு தெரியாம பார்க்கிறார். அல்லாஹ் சொல்றான் நீ மாறுபாடு செய்கிறாய், உன்னை நம்பி ஒத்தி உன்னோடு இருக்கிறாள், அவளுக்கு நீ துரோகம் செய்கிறாய். உன்னை கண் செய்யக்கூடிய துரோகத்தை நான் அறிந்தவராக இருக்கிறேன். கணவன் மனைவி ரெண்டு பேரும் போறாங்க வாகனத்தில். ஒரு விஷயம், ஒரு சீன் முன்னுக்கு வருகிறது. கணவன் பார்த்துக்கொண்டே டிரைவ் பண்றாரு. அதை பாஸ் பண்ணதுக்கு போறவே சைட் கண்ணாடி திரும்பி பார்த்தாரு. பொண்டாட்டி சொன்னா என்ன முன்னுக்கு பார்த்தது போனவா பின்னுக்கு பார்க்கிறீங்களான்னு கேட்டார். இதனால் அல்லாஹ் சொல்றான் உன்னை கண் செய்யக்கூடிய பாவம் அல்ல, உன்னை கண்ணுடைய பாவத்தை யாராலையும் ஜட்ஜ்மென்ட் பண்ண முடியாது. உன்னை கண்ணுடைய பாவத்தை நான் ஜட்ஜ் பண்ணுவேன். உன்னை கண் செய்யக்கூடிய துரோகத்தை நான் அறிந்தவராக இருக்கிறேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாலாவது துஆ கேட்டாங்க, யா அல்லாஹ் என்னுடைய கண்ணுடைய துரோகத்தை விட்டும் பாதுகாப்பாயாக. வாப்பா மகன் ரெண்டு பேரும் சேர்ந்து போறாங்க. வாப்பாக்கு தெரியாம மகன் பார்க்கிறாரு, மகனுக்கு தெரியாம வாப்பா பார்க்கிறாரு. அல்லாஹ் சொல்றார் ரெண்டு பேரை பார்த்து வாங்க, உங்களோட கண் பார்க்கிற பார்வைய வாப்பட பார்வைய மகன் ஜட்ஜ் பண்ண மாட்டாரு, மகன் பார்வையை வாப்ப ஜட்ஜ் பண்ண மாட்டாரு. ஆனா ரெண்டு பேருடைய பார்வையை நான் ஜட்ஜ் பண்றேன். அல்லாஹ் கண்ணை விட்டு பாதுகாப்பான. ரெண்டு உறுப்பிக்குது, ரெண்டு உறுப்பு இருக்கு. இதை சரியா பாதுகாத்துக் கொள்ள ஏழுண்டா உலகத்தில் அவுலியாக்களாக வாழும். எழுதி எடுத்துக்கொம்போ சுவர்க்கம் வாஜிப். சுவர்க்கம் சொல்லுவோம். அவர் ரெண்டு பேர் சொன்னேன், ஒன்றுக்கான் சரி கண்ணை பத்தம் பேசுவோம். மற்றது வாயு, கண்ணும் வாயு, கண்ணும் வாயு. இது ரெண்டையும் காப்பாற்றிக் கொண்டா அல்ஹம்துலில்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ். கண் ஹதீஸ் கலந்திருக்குது. யாரு கண்ணை பாதுகாத்துக் கொள்வாங்களோ பகல் காலங்கள்ல அவங்களுக்கு நான் அவர்களுக்கு தஹஜ்ஜத்துடைய இன்பத்தை நசீவாக்குவேன். என்ன இன்பம், என்ன இன்பம்? எல்லாருக்கும் ஆசை. எப்படி அப்ப தொழுவிப்பாங்க இவங்க எல்லாம், இப்படி எல்லாம் தொழுதான்னு சொல்றாங்க. சவாயில் அமால வாசிக்கிறாங்க, தொழுகை இப்படிப்பட்ட இப்படிப்பட்ட வாசிக்கிறாங்க. இந்த தொழுகை பாசிபிளான்னு கேட்கிறாங்க. இது எப்படி தெரியுமா? இது காய்ச்சல் கருந்து வட்டாபம் கொடுத்த கதை. காய்ச்சல் நீக்கிறான், அவனை எப்படி வட்டாபத்தை கொடுத்தாவன்னு சொல்றான். நல்ல டேஸ்ட், நல்ல இனிப்பு, நல்ல ஸ்வீட், நல்ல சாஃப்ட், நல்ல எங்க கண்டி கருப்பட்டின்னு சொல்றாரு. என்னடா கருப்பட் வட்டாபம் இருப்பா கசப்பா? எனக்கு டவுட் ஆயிடுச்சு. யார் சொல்றாரு? காய்ச்சல்காரன் சொல்றான் நீ செல்ற தென்னால நம்பேடா வட்டாபம் நிக்குதா? நான் திண்டு பார்த்திருக்கிறேன். நீங்க திண்டு எப்ப தெரியுமா? காய்ச்சல்காரனா இருக்கும் பொழுது. நீங்க திண்ட காய்ச்சல்காரனா இருக்கும் பொழுது. இன்னைக்கு எங்களுக்கு எல்லாமே கசப்பு. அப்பா நோம்பும் கசப்பு, ஹஜ்ஜியும் கசப்பு, ஜகாத்தும் கசப்பு, தொழுகையும் கசப்பு. சொல்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இந்த உலகத்தில் கண் குளிர்ச்சி ஒன்று இருக்க வேண்டியிருந்தால் அது தொழுகையில தான் இருக்கு. தொழுகை நாங்கள் தான் காய்ச்சல் காரணங்கள். தொழுகை இருக்கிறில்ல. இந்த கண் பகலைக்கு பாவம் செஞ்சிட்டு ராவைக்கு தொழுகையில இன்பத்தை அனுபவிக்க முடியாது. பகலைக்கு பாவம் செஞ்ச கண் ராவைக்கு தஹஜ்ஜத் நசீவாக மாட்டாது.
யூசுப் அலைஹிஸ்ஸலாம் கண்ணை பாதுகாத்தது கொண்டது போல நாங்க கண்ணை பாதுகாத்தா தஹஜ்ஜுல இன்பம் நசீபாகும், தஹஜ்ஜுடைய பாக்கியம் கிடைக்கும். 10 நாள் இஅ்திகாஃப் இருந்துட்டு ஒரு 27 கொண்டாடுவோம். 10 நாள் பள்ளிகளுக்கு இஅ்திகாஃப் இருந்துட்டு ஒரு 27 கொண்டாடுவோம். எப்படின்னு சொல்லி அந்த 27க்கும் சும்மா ரோட்ல என்ன 27 வெள்ளிக்கிழமையா திங்கிழமையா திங்கள் தானே திங்கிழமை சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை கோல் பீஸ் செஞ்சுட்டு மாஷா அல்லாஹ் எங்க கோல் பேஸ்ல வச்சு நல்லா இருந்துட்டு அந்த பேருவலை கடையில போய் நல்லா ராவு சாப்பாடு சாப்பிட்டு சாதம் சாப்பிட்டுட்டு மாஷா அல்லாஹ் 27 எங்க வந்தீங்க எங்க பள்ளிக்கு வந்தா அந்த 27 எந்த ருசியும் இருக்காது, அந்த 27 எந்த ருசியும் இருக்காது. ஒரே ஒரு நாள் இஅ்திகாஃப் இருந்துட்டு மாஷா அல்லாஹ் கண் எங்கேயுமே பார்க்கல, கண் பள்ளியத்தான் பார்த்துக்குது, கண் குர்ஆனைத்தான் பார்த்துக்குது, கண் மாஷா அல்லாஹ் நான் 7 நாள் இந்த கண்ணால் எந்த பாவமும் செய்யல. படைச்ச ரப்பும் மீது ஆணையாக சொல்றேன், படைச்ச ரப்பும் மீது ஆணையாக சொல்றேன், அந்த 27 அந்த தஹஜ்ஜத் அந்த துஆ அந்த குர்ஆனுடைய திலாவத்தில் உள்ள இன்பம் இருக்குது, அந்த இன்பத்தை யாராலையும் சொல்லி விளங்க முடியாது. அதை அனுபவிச்சுத்தான் பார்க்கணும், அதை அனுபவிச்சுதான் பார்க்கணும். அல்லாஹ் நசீபாக்குவானாக. கண்ணை பாதுகாப்போம், ஞாபக சக்தி கூடும். கண்ணை பாதுகாப்போம், ஞாபக சக்தி கூடும். ஸ்டெட்டிக்ஸ் எடுத்து பாருங்க, உலகத்தில் இருக்கக்கூடிய ஆகப்பெரிய ஞாபக சக்தி உள்ளவங்க, நல்ல ஞாபக சக்தி உள்ளவங்க, அவட கண் பார்வை இருக்காது. பின் பாஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஒரு சவுதியினுடைய பெரிய முஃப்தியாக இருக்காரு. எப்படிப்பட்ட முஃப்தின்னு சொன்னா தாருல் இஃப்தான் சொல்லக்கூடியது சுப்ரீம் கோர்ட்டுடைய அத்தாரிட்டிக்கு மேலும் சுப்ரீம் கோர்ட்டையும் கண்ட்ரோல் பண்ற பவர் யாருக்கு இருக்குது? தாருல் இஃப்தானுக்கு இருக்குது, சவுதியுடைய கான்ஸ்டிடியூஷன் படிக்க. அப்படிப்பட்ட ஒரு அத்தாரிட்டி தான் தாருல் இஃப்தான் சொல்லக்கூடிய. தாருல் இஃப்தாவுடைய ஃபத்வாவை வச்சுத்தான் சுப்ரீம் கோர்ட்டும் இந்த விஷயம் ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கணும், அதுதான் அங்குள்ள கான்ஸ்டிடியூஷன். ஆனா அப்படிப்பட்ட ஒரு இடத்தினுடைய இந்த தலைவராக முஃப்தியாக இருந்தவர் யார் என்றால் ஷேக் பின் பாஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. அவர் எப்படிப்பட்டவர் சொன்னா தன்னுடைய 18வது வருஷத்துல ரெண்டு கண்ணுடைய பார்வை விழுந்துட்டாங்க. 2 கண்ணுடைய பார்வையும் பேசுது. ஆனா ஞாபக சக்தி அந்த பார்வை போனதுக்கு பிறகு ஞாபக சக்தி கூடிக்கொண்டே போகும். எப்ப கண் பாவம் செய்யுமோ நாம் ஷாஃபி சொல்றாங்க ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, எனக்கு கொஞ்சம் என்ன செய்யுது, ஞாபக சக்தி குறைஞ்சு கொண்டு போகுது, மெமரைஸ் பண்றேன் நிக்குது இல்ல, இந்த பாடத்தில் எனக்கு என்ன செய்யுது, பாடமாக்குறது நிக்குது இல்ல. நான் என் உஸ்தாதிட்ட போயிட்டு சொன்னேன், ஹஜ்ரத் அவர்களே நான் நிக்க பாடமாக்குறது நிக்குது இல்ல. அப்ப ஹஜ்ரத் அவங்க சொன்னாங்க, ஒரு வார்த்தை சொன்னாங்க, யாரை பார்த்து? இமாம் ஷாஃபியை பார்த்து. ஷகௌது இலா வகீஇன் சூஅ ஹிஃப்லி, என்னுடைய உஸ்தாத் வகீடத்துல போய் சொன்னேன், எனக்கு ஞாபகம் நிக்குது இல்ல, ஞாபக சக்தி நிக்குது இல்லன்னு சொன்னேன். அவர் சொன்னாரு ஃபௌசானி பிதர்கில் மஆசி, அவர் சொன்னாரு வாழ்க்கையில பாவத்தை விட்டு உன்னை சுத்தமாக்கிக் கொள்ளுங்க. இதை கொஞ்சம் யோசிங்கோ. அல்லாஹ் நம் அனைவரையும் பாதுகாப்பானாக. எங்கட பிள்ளைகளுடைய அறிவு, பிள்ளைகளுடைய கல்வி, முஸ்லீம்களுடைய அறிவு கீழே போகுது, வீழ்ச்சி என்று சொல்லி எல்லாரும் பேசுறாங்க. இந்த கண் சேர்ந்து என்ன, இந்த கண்ணால் எப்படிப்பட்ட பாவம் நடக்குது? இந்த கண்ணுடைய பாவம் இருக்குது. இன்றைய உலகம் எப்படி எங்களை கிரியேட் பண்ணி வச்சிருக்குன்னு சொன்னா, நீங்க பாவத்தை நாடி போய் பாவம் செய்ய தேவையில்ல, நல்லதுக்கு போனாலும் கண்ணால பாவம் செய்வீங்க. நீங்க ஒரு இன்டர்நெட்ல போயிட்டு லாகிங் ஆகுறீங்க, நீங்க பாவத்தை பார்க்கறதுக்கல்ல, ஒரு மெயில் செக் பண்றதுக்கு. எதுக்கு? ஒரு மெயில் செக் பண்றதுக்கு தான் போனீங்க, நோக்கம் வேறொன்றுமே அல்ல. அதுல ஒரு நோக்கத்தை தான் வந்து செய்யுது. அப்ப நீ பாவத்தை செய்ய, அப்ப நீ பாவத்தை செய்ய. அங்கே இருக்குது ஒரு ஸ்விங் டிரஸ்ல தான் ஒரு பெண்ணை மோடிஃபை பண்ணி வச்சு இதை பாருங்க. நீங்க போன அதை பார்க்கறதுக்கு அல்ல. இந்த மனிதனுடைய கண், இந்த கும்மத்தை, இந்த விரோதிகள், மனித சமூகத்தினுடைய விரோதிகள் எப்படி சோடிச்சு வச்சிருக்காங்கன்னு சொன்னா, நீங்க உங்களோட கண்ணால துரோகம் செய்யணும், கண் பாவம் செய்யணும் என்று சொல்லி அவங்க சோடிச்சு வச்சிருக்கிறாங்க.
இதுக்கு என்ன காரணம்? அவங்கள காரணம், அவங்கள குத்தம் சொல்ல காரணம் யாரு? முஸ்லிம்கள். கொஞ்சம் யோசிக்க பார்ப்போம். ஒரு யாஹூ என்று இருக்குது, ஒரு ஜிமெயில் இருக்குது, ஒரு ஹாட்மெயில் இருக்குது. இன்றைக்கு உலகத்தில் எல்லாருமே பாதிக்கக்கூடிய ஒரு இருக்கு ஒரு வெப் அட்ரஸ் தான் இந்த யாஹூன்றதும். இது யாருமே ஒரு கம்ப்யூட்டரும் ஒரு லேப்டாப்பும் உள்ள ஒரு இதுக்கு போகாம இருக்க மாட்டாங்க. டெபினெட்லி போவாங்க. நான் கேட்கிறேன், ஏன் வாப்பா உலகத்தில் இருக்கக்கூடிய முஸ்லீம்களுக்கு இப்படிப்பட்ட செய்யறாரு? உலகத்தில் உள்ள முஸ்லீம்களுக்கு இப்படிப்பட்ட செய்யறாரு? ஜிமெயில் யாருங்க, கூகுள் யாருங்க, பேஸ்புக் யாருங்க, யாஹூ யாருங்க? இன்னைக்கு பேசுறாங்க பில்லியன் ஆஃப் டாலர்ஸ் ஓட்டான பிசினஸ். யாஹூ விற்கிறாங்க, ஜிமெயில வாங்குறாங்க. இதெல்லாம் நாங்க ஒவ்வொரு நாளும் படிக்கிறோம். நாங்க கேட்கிற ஒரு கேள்விதான், வாப்பா ஏன் வாப்பா ஒரு முஸ்லீமும் கொண்டில்ல? நாங்க நினைக்கிறோம் பள்ளி கட்டுறது மட்டும்தான் இபாதத்துன்னு சொல்லி, அல்லது மதரசா கட்டுறது மட்டும்தான் இபாதத்துன்னு சொல்லி. நல்லா யோசிக்கோங்க, ஒவ்வொன்றுடைய ஹிஸ்டரியை படிச்சு பாருங்க. இந்த யாஹூ எப்படி உருவாகிச்சது, பேஸ்புக் எப்படி உருவாகிச்சது, இது யாரும் நீயத்து வச்சு இன்டென்ஷன் வச்சு உருவாக்கினதல்ல. இப்படி ஒன்று செய்யணும் சொல்லி அவங்க ஒன்றை கிரியேட் பண்றாங்க, இன்னுக்குள்ளவங்க சப்போர்ட் பண்றாங்க பைனான்சியல். இதுக்கு ஒரு முஸ்லீம் நாடு இல்லை, ஒரு முஸ்லீமும் இல்லை. ஒரு முஸ்லீம் நாடு இல்லை, ஒரு முஸ்லீம் இல்லை. கிட்டத்தில் ஹார்வர்ட் யூனிவர்சிட்டியில ஒரு படிக்கக்கூடிய ஒரு மாணவர், முஸ்லீம் சகோதரர், அவருடைய ஊர் பங்களாதேஷ். அவர் நினைஞ்சிருக்காரு சொன்னா, அவருடைய தம்பி பங்களாதேஷ்ல ஜிசி ஏ லெவல் செய்தாரு. அவருக்கு பாடம் நடத்தணும், கிளாஸ் நடத்தணும், சுயமாக பயிற்சி டியூஷன் கிளாஸ்ல போயிட்டு படிக்கிறதுக்கு காசு தம்பிட்ட இல்ல. நானா என்ன செய்யறாரு சொன்னா, ஆன்லைன்ல படிப்பு விட்டுறாரு. எங்கிருந்து ஹார்வர்ட் யூனிவர்சிட்டியில இருந்து, கேம்பிரிட்ஜ் இருந்து பங்களாதேஷில் உள்ள கிராமத்துக்கு என்ன செய்யறாரு இவர் ஆன்லைன்ல டீச். இந்த டீச் பண்றதுக்கு அவர் ஒரு மெத்தட்டை கையாண்டார், ஒரு மெத்தடாலஜியை கையாண்டார். இந்த மெத்தட் எப்படி ஆச்சுன்னு சொன்னா, வித்தியாசமான முறை, ஐடி ஃபீல்ட்ல இது வித்தியாசமான முறை. இது அப்படியே செஞ்சு கொண்டு போகக்கூடிய அப்படியே பிரபல்யமான. இது ஒரு நாள் பில்கேட்டும் அவருடைய மகன் உட்கார்ந்து கொண்டு இதை பார்த்து ஆச்சரியப்படுறாங்க. இப்படி ஒரு இனோவேட்டிவ் ப்ராஜெக்டா திங்கா இதுன்னு சொல்லி இதை பார்த்து கொண்டிருந்தவன் உடனே என்ன செஞ்சுட்டான்னு சொன்னா, அந்த டாக்குமெண்ட் இப்படியே சொல்றது, $100,000 ஒரு செக் எழுதி டொனேட் பண்ணிக்கிறான். அவனுக்கு யாருக்கு? அந்த பங்களாதேஷ் முஸ்லீம் சகோதரருக்கு பண்ணி சொல்லி இருக்கிறாரு. இதுல இன்னும் இதை ப்ரொமோட் பண்ணி, இது இப்படிப்பட்டவர்களுக்கு தேவை, இப்படிப்பட்டவர்களுக்கு தேவை. அது அவர் இன்னும் செய்ய போக்குள்ள செகண்ட் இரண்டாவது பணக்காரன் அவர் என்ன செய்யறாரு தெரியுமா, ஏன் கண்ட்ரிபியூஷன் இருக்கிறான் கொடுக்கணும். ஆனா அவர் ஐடி உள்ள வரல, இது சமூகத்துக்கு தேவையான ஒன்று. அவர் $200,000 அனுப்புறாரு. நீங்க கொஞ்சம் படிச்சு பாருங்க, பேஸ்புக் சொல்லக்கூடிய ஒன்று இன்னைக்கு முழு வாழ்க்கையில எல்லாருமே இருக்கிறாங்க. எல்லாருமே யாருடைய கையில் உள்ள அத்தனை பாம்டோப்பா, அத்தனை பிளாக்பெரியா, அத்தனை லேப்டாப்ல இருக்கக்கூடிய ஹோம் பேஜ பார்த்து அநேகமான வாழினுடைய ஹோம் பேஜ் என்ன பேஸ்புக் தான். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, பேஸ்புக் எப்படி வந்துச்சு, இதுக்கு யாரு பைனான்ஸ் பண்றது? நான் சில சகோதரர்களே, இதை சும்மெடுக்க வானம். சமூகத்தில் இன்றைக்கு எங்களை கரப்ஷன் முஸ்லீம்களை தூக்கி அப்படியே சோம்பேறியாக்கி, எதையுமே திங்க் பண்ண விடாம, எதையுமே செய்ய விடாம, நீங்க பள்ளியையும் மதரசாக்களையும் நீங்க இதே கட்டிப்பிடிச்சுக்கோங்க, நீங்க வெளியுலகத்துக்கு வந்துடுவானம் என்று சொல்லி எங்களை ஆக்கிட்டு, நாங்க எதை செய்ய போனாலும் எங்களை நாங்க விரும்பினோ விரும்பலையோ, தொப்பி போட்டவங்க தொப்பி போடாதவங்க, தாடி வச்சவங்க தாடி வச்சாதவங்க, முழு பேரும் பேச ஒரு இன்டர்நெட்டை திறந்தா முதலாவது பார்க்கறது தான் ஒரு பாவத்தை செஞ்சுதான் எக்ஸஸ் ஆகும். இது அவங்க எதிரின்னு சொல்லவான எங்கட மடத்தனம், எங்கட சோம்பேறித்தனம், எங்கட கோலத்தனம், எங்களுக்கு அப்படி ஒன்று இல்லை. எங்கள்கிட்ட நாங்க உருவாக்குவோம். நாங்க பின்னுக்கு போராட்டவில்லை, நாங்க இன்ஜின். எங்களுக்கு பின்னுக்கு அவங்கள வர வச்சிருந்தாங்க. எங்களுக்கு பின்னுக்கு கண்ணை பாதுகாப்போம். நோம்புல கண்ணை பாதுகாத்தது போல இப்பயும் கண்ணை பாதுகாப்போம்.
இரண்டாவது வாயை பாதுகாக்கும். குர்ஆனை பற்றி பாருங்க, வாய்க்கும் குர்ஆன்ல, வாய்க்கும் கண்ணுக்கும் குர்ஆன்ல ஏராளமான ஆயத்தை சமூகத்திலாக பயங்கரமானவங்கத்தான் முனாஃபிகீன்கள். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், இந்த ஆயத்துடைய சபுருன்னு சொன்னா ஒரு கூட்டம் இருந்துச்சு, பனு அபீரிக்கு. அவங்க யாருந்தா? இவங்க முனாஃபிகீன்கள். இந்த குடும்பத்தை சேர்ந்த ஒருவர் பேசி, அந்த பேர் பஷீர் என்று சொல்லி, அவர் பேசி என்ன செஞ்சாருன்னு சொன்னா, ஹஜ்ரத் ரிஃபாஅ ரலியல்லாஹு வீட்டுல பேசி ஒரு நாள் கனவு எடுத்தாங்க. அவங்கள வீட்டுல ஆயுதங்கள் ஒதுக்கி வச்சிருந்தாங்க, பறிச்சு வச்சிருந்தாங்க ஆயுதங்களும். அந்த ஆயுதங்களுடைய அந்த இதுல ஒரு இதுல மாவே போட்டு வச்சிருந்தாரு, மாவு. அப்ப என்ன செஞ்சாங்க சொன்னா, காலையில போய் பாக்குறாங்க, ரிஃபாஅ ரலியல்லாஹு தஆலா என காணோம், வீட்டை உடைச்சிருக்குது, வீட்டுல இருந்த ஆயுதங்கள் போயிருக்குது, எல்லாம் காணோம். தேடி பார்த்து சொன்னா மக்கள் சொன்னாங்க, இதே இந்த இடத்துலதான் இது இருக்கணும், இன்னாண்ட வீட்டுல தான் இருக்குன்னு சொல்லி மக்கள் கெட்டிங் பண்ணி மக்கள் தேடி பார்த்து சில அடையாளம் இருந்துச்சு. அந்த மா உள்ளுக்கு இருந்தது, இந்த மா கொண்டு போகக்குள்ள மா கொட்டி கொட்டி போய் எங்க போய் சேர்ந்திக்குது, அடையாளம் வந்திருக்கு. இதெல்லாம் விலகிச்சு. நான் சம்பவத்தை சுருக்கமா சொல்றேன். அந்த முனாஃபிக்குடைய சபைக்கு இது பேச்சு சேர்ந்தது அவனை கேள்விப்பட்டதுமோ அவன் சொல்லிட்டான், இல்ல இல்ல இது நான் எடுக்கல, இதே வந்துட்டு கதாதா ரலியல்லாஹு தஆலா தான் கலாண்டு போனோம் என்று சொல்லி அவருடைய பக்கத்து வீட்டுக்காரர், யாருடைய இந்த முனாஃபிக்குடைய பக்கத்து வீட்டுக்காரர் கதாதா, இவர் தான் எடுத்திருப்பார், இவர் வீட்டுதான் வந்துச்சுன்னு சொல்லி தூக்கி விஷயம் கண்டுட்டு மாத்திட்டான். இப்ப அந்த வைத்தோடனே கதாதா ரலியல்லாஹு வாழை கையிலுக்கு வந்து சென்றாங்க, உண்மையை சொல்லி இல்லைன்னு சொன்ன வெட்டித்தான் போட போறோம். இவன் சொன்னான், உடனே இதுக்கிடையில செய்தி பறந்தே புரியோ கொண்டே தெரிஞ்சு சொன்னான், இன்னும் ஒரு யஹூதி வீட்டுல போய் தேவன் சொன்னான், என்கிட்ட கொஞ்சம் சாமான் இருக்குது, இப்ப முகமது சஹாபாக்கள் வாராங்க, எனக்கு பின்னுக்கால அவங்க எடுத்துக்கொண்டு போனா பெரிய லோஸ்ட், இதை நீ வச்சுக்கோ வாப்பான்னு சொல்லி அவங்க கையில நினைச்ச பாரம் கொடுத்தா வச்சு வச்சு. யார கையில? இதே மாதிரி முனாஃபிகீன்கள் ஏராளம் இருக்கு. ஏர்போர்ட் நீங்க கேட்பாங்க, சின்ன ஒரு பார்சல் நீங்க இருந்து போறீங்களா? ஹஜ்ரத் சின்ன ஒரு பார்சல் நான் எடுக்கிறது இல்லை. யார தெரியுது? யார தெரியுது? ஒருத்தர் மறியல் நீக்கிற அப்படி ஒருத்தர் இப்ப இருக்கிற மறியல் சின்ன ஒரு பார்சல் கொண்டாரு வந்து பார்த்தா என்ன அதுக்கு வேற சாமம். லோ என்ன சொல்றது? யாருடைய கையில மாட்டி பிடிச்சா அவர் தான் உங்களுக்கு. இந்த யஹூதி விட்டவனே போட்டான் சாமான முனாஃபிக். போட்டவன் சொன்னான், இல்ல இல்ல நான் இல்ல, என்ன விட்டுடுங்கோ, நீங்க வீட்டை செக் பண்ணுங்க, வீட்டை செக் பண்றாங்க, அங்க பார்த்தா அங்க இல்ல, எனக்கு இந்த டவுட் இவன் தான். யாரு இந்த முனாஃபிக்? சொன்னார், யார் டவுட்? இந்த யஹூதி. யஹூதியோட போய் செக் பண்ணி பார்த்து சொன்னா அங்க இல்ல, நீக்கி சாமா நீக்குது, அப்படியே அவரை மாட்டிக்கொண்டார். அவர் சொன்னார், இல்ல இல்ல எனக்கு இவர் தான் குணம் தந்தார் எல்லாம். யார் சொல்றாரு? இப்ப இவர் சொல்றாரு, எனக்கு இவர் தான் குணம் தந்தார் இதை அப்படின்னு இவர் பேசுறாரு. கடைசிக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கூட இதை நம்பல, அவங்க கூட ஜட்ஜ்மெண்ட் கொடுக்க பார்த்தாங்க. யாருக்கு சாதகமாக? யஹூதிக்கு எதிராகத்தான் நீதான் களவாண்டிருக்கிறாய் என்ற தீர்ப்பு தான் வரப்போகுது. யாருடைய வாயால? ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வாயால. எப்பயும் ஞாபகம் கொள்ளுங்க, ஒரு ஆணின் தீர்ப்பு கொடுத்தாலும் சரி, ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு தீர்ப்பு கொடுத்தாலும் சரி, வெளித்தோட்டத்தை வச்சுத்தான் தீர்ப்பு கொடுப்போம். அந்த ரங்கம் யாருக்கு தெரியும்? அல்லாஹ்வுக்கு தான். இதனும் முனாஃபிக்குடைய வேலை. சோடிச்சாங்க, தூக்கி அங்க போட்டாங்க, நீ வச்சுக்கொண்டாங்க. கடைசிக்கு என்னாச்சு? அங்க போய் பார்த்தா சாமானிக்குது, பெரிய குழப்பம். இப்ப யாருக்கு தீர்ப்பு, யார சொல்றது? இப்ப இந்த சஹாபாக்கள் ரெண்டு பேரும், ரிஃபாஅ ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, கதாதா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, ரெண்டு பேரும் நபியிடம் சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், உங்களோட தீர்ப்பை நீங்க அவசரப்படுத்த வேண்டாம், உங்களோட தீர்ப்பை நீங்க அவசரப்படுத்த வேண்டாம், அல்லாஹ் உங்களுக்கு என்ன செய்வான், இதை காட்டி தருவான் என்று சொல்லி அவங்களுக்கு சொன்ன நேரத்தில் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவசரப்படல, மௌனமாகிட்டாங்க. அப்பதான் அல்லாஹ் குர்ஆன்ல ஆயத் இறக்குறான், நபியே நாயகமே, இது உங்களுக்கு சூழ்ச்சி செய்யப்பட்ட சூழ்ச்சி, உங்களுக்கு தெரியாத ஒரு விஷயத்தை சோழிச்சு இந்த நயவஞ்சகக்காரர்கள்
உங்களின் மீது குறைய போடுறதுக்கும் அவங்க சுத்தமாகறதுக்கும் ஒரு வழியை தேடுறாங்க. நீங்க இதுல மாட்டிக்கொள்ள வேண்டாம் என்று சொல்லக்கூடிய புத்திய அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபிக்கு இதுக்கு பிறகு வரக்கூடிய சுமார் 7 ஆயத்தில இந்த ஆயத்தை வச்சு இந்த சம்பவத்தை வச்சு எப்படி நீங்க நடந்து கொள்ளணும் என்ற புத்திய அல்லாஹ் சொல்லித்தரோம். அதுல ஒன்றுதான் அல்லாஹ் சொல்றான், நபியே நாயகமே, உங்களுக்கு நாங்கள் ஒரு வேதத்தை இறக்கி இருக்கிறோம், பில் ஹக்கி, உண்மையை கொண்டு. இது உண்மையான வேதம். எதுக்கு இறக்கப்பட்டு சொன்னா இதை கொண்டு மக்களுக்கு பற்றில நீங்க தீர்ப்பு வழங்குங்கோ. ஒரு நாளும் நீங்க மோசடி செய்யக்கூடிய மக்களை பாதுகாக்க வேண்டாம். இவங்க முனாஃபிகீன்கள், மோசடி செய்யக்கூடியவங்க, இவங்க துரோகம் செய்யக்கூடியவங்க, அவங்களுக்கு சாதகமாக ஒரு தீர்ப்பை அமைச்சுக் கொள்ள வேண்டாம் என்ற கருத்தை அல்லாஹ் சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்றான், வஸ்தக்பிருல்லாஹ், எது நடந்து முடிஞ்சிச்சதோ அதுக்கு நீங்க இஸ்திக்பார் செய்யுங்க. யாரு சொல்றான்? இது நபிக்கு சொல்றான் ஸல்லல்லாஹு. எது நடந்து முடிஞ்சிச்சதோ அதுக்கு நீங்க இஸ்திக்பார் செய்யுங்க. ஒருத்தர் வந்து எங்கள்கிட்ட சொல்லேல ஒரு பிக்சர் ஒன்று ஒரு ஆளை பத்தி, எங்கள் உள்ளத்தில் அவரை பற்றி ஒரு பேட், ஒரு தவறான ஒரு இமேஜ் வரையணும். பிறகுதான் விளங்குது, ஓஹோ இப்படி அல்ல இப்படி. அல்லாஹ் சொல்றார், அஸ்தக்ஃபிருல்லாஹ், அந்த தப்பான எண்ணம் வந்துச்சு அதுக்கும் நீங்க இஸ்திக்பார் செய்யணும். நான் தான் சொல்ற, குர்ஆன்ல வரக்கூடிய இஸ்திக்பார் எல்லாம் பார்க்கும் பொழுது எங்களோட வாழ்க்கையில் எந்த அமலும் எங்களுக்கு செய்ய நேரமில் இஸ்திக்பாரே தான் செய்ய. என்ன செய்யும்? இஸ்திக்பாரே தான் செய்ய, வேற எந்த அமலும் செய்யலாம். ஒரு மனிதனை பற்றி ஒரு தப்பான எண்ணம் உங்களோட உள்ளத்தில் வந்தாலும் நீங்க இஸ்திக்பார் செய்யணும். இன்னும் தீர்ப்பு கொடுக்கல, நீ குத்தவாளி நீ குத்தவாளி என்று சொல்லி இவராக இருக்கலாமா, இப்படி ஒன்று நடந்திருக்கலாமா என்று சொல்லி ஒரு தப்பான எண்ணம் உள்ளத்தில் உருவாகுது. அந்த எண்ணத்தை பார்த்து அல்லாஹ் சொல்றான், வஸ்தக்ஃபிருல்லாஹ், நபியே நாயகமே நீங்க இஸ்திக்பார் செய்யுங்க. நீங்க இஸ்திக்பார் செய்யுங்க. ஒரு மனிதர் வந்தாரு, அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு வந்து சொன்னாரே, நீங்க இப்படி எல்லாம் ஒரு தவறு செஞ்சிருக்கீங்கன்னு சொல்லி. அபூபக்கர் சித்திக் உடனே சொன்னாங்க, நீ சொல்றது போல அந்த தவறை நான் செஞ்சிருப்பேன் இருந்தா அல்லாஹ் என்ன மன்னிப்பானாக. அப்படி நான் அந்த தவறை செல்லி இல்லை இருந்தா நீ எனக்கு என்ன பழி சுமத்துறாய், அல்லாஹ் ஒன்ன மன்னிப்பானாக. எப்படி சண்டை முடிஞ்சு வாப்பா, சண்டை அடினத்தோட முடிஞ்சு. நீ செல்றது போல நான் குற்றவாளி இருந்தா அல்லாஹ் என்ன மன்னிப்பானாக, அப்படி இல்லை இருந்தா அல்லாஹ் ஒன்ன மன்னிப்பானாக. அது கண்கள் என்னைக்கு அது கண்கள் மண்ணா மன்னிக்க சண்டை முடிஞ்சு. தந்த பாவத்துக்கு தௌபா செய்யக்கூடியவன் பாவமே செய்யாதவன போல. வாழ்க்கையில் ஒன்றுக்கு அல்லாஹ்வுக்காக விருப்பமானதான் இஸ்திக்பார். ஒரு தப்பான என்ன வந்துச்சு, அஸ்தக்ஃபிருல்லாஹ். ஒரு பெய்ய எங்களை அறியாம ஒரு பெய்ய பேசிட்டோமா, அஸ்தக்ஃபிருல்லாஹ், அல்லாஹ் மன்னிப்பானா, அல்லாஹ் மன்னிப்பானா. அல்லாஹ் சொல்றான், வஸ்தக்ஃபிருல்லாஹ் இன்னல்லாஹ கான கஃபூரர் ரஹீமா, அல்லாஹ் நிச்சயமாக பாவங்களை மன்னிக்க கூடியவன். அல்லாஹ் அப்படிப்பட்ட குற்றவாளிகளை விட்டு குற்ற தவறுகளை விட்டு அல்லாஹ் எங்களை பாதுகாப்பானா. இரண்டாவது அல்லாஹ் சொல்றான், வலா துஜாதில், நபியே நாயகமே, அனில்லதீன யக்தானூன அன்ஃபுஸஹும், அவர்களுக்கே அவர்கள் அநியாயம் செய்து கொண்டு விட்டார்களே அப்படிப்பட்ட முனாஃபிகீன்களுக்கு சாதகமாக நீங்க ஒரு நாளும் வாதிட வேண்டாம், ஒரு நாளும் வாதிட வேண்டாம். முனாஃபிகீன்கள் இருக்கிறாங்களே அவங்க ஒரு நாளும் ப்ரொடெக்ட் பண்ண வேண்டாம். அவங்களோட நிபாக்கத்தனத்தை நீங்க வெளியாக்கும், நீங்க வெளியாக்கும். இது உம்மத்துக்கு அந்த காலத்திலும் இந்த காலம் வரைக்கும் உள்ள ஆபத்து முனாஃபிகீன்கள், நயவஞ்சகக்காரர்கள். நயவஞ்சகக்காரர்களாக வரக்கூடிய ஆபத்து பொல்லாத ஆபத்து. அல்லாஹ் சொல்றான், ஒரு நாளும் வலா துஜாதில் அனில்லதீன யக்தானூன அன்ஃபுஸஹும், தனக்கு தானே அநியாயம் செய்து கொண்ட பாவம் செய்து கொண்ட குற்றம் விளைவித்துக் கொண்ட அந்த முனாஃபிகீன்களுக்கு சாதகமாக நீங்க ஒரு நாளும் வாதிட வேண்டாம். இன்னல்லாஹ லா யுஹிப்பு, நிச்சயமாக அல்லாஹ் ஒரு நாளும் நேசிக்க மாட்டான். மன் கான ஹவ்வானன் அஸீமா, யார் பாவியாக இருக்கு பெரும் பாவம் செய்யக்கூடியதாகவும் பாவத்தை மனமுண்டாக செய்யக்கூடியதாக இருக்கிறானோ அப்படிப்பட்ட ஒருவனை அல்லாஹ் ஒரு நாளும் நேசிக்க மாட்டான். யஸ்தஹூன மினன் நாஸ், அவங்க மக்களுக்கு மத்தியில எங்கட அம்பலம் எங்கட ரெக்கார்ட் எங்கட பட்டி உடைஞ்சிடப்படாது என்று சொல்லி அவங்க வெட்கப்படுறாங்க. ஓஹோ, எங்கட மானத்தை மரியாதைய மக்களுக்கு முன்னால பாதுகாத்துக் கொள்ளணுமே என்று ஒவ்வொருத்தரும் ஆசைப்படுறாங்க. ஆனா வலா யஸ்தஹூன மினல்லாஹ், அல்லாஹ்விடத்தில நான் கேவலப்படக்கூடாது, அல்லாஹ்வுக்கு முன்னால நான் இழிவாக்கப்படக்கூடாது என்பதை பத்தி அவங்க கவலைப்படுறாங்களே இல்லை. எங்களுக்கு என்ன வேணும்? மக்கள்கிட்ட ரெப்யூட்டேஷன் நல்லா இருக்கணும். அல்லாஹ்ட்ட எப்படி போனாலும் கனிவாப்பா.
அந்த தன்மை யாருட்ட இருக்குமோ அவங்களுக்கு அல்லாஹ் கேவலத்துடைய உடுப்பு அல்லாஹ் உடுப்பாக்கிவிடும். யாருடைய நோக்கம் மக்கள்கிட்ட ரெப்யூட்டேஷன் நல்லா இருக்கணும், அல்லாட்ட எப்படி போனாலும் பிரச்சனை இல்லை என்று இருக்குமோ அவங்களுக்கு அல்பஸஹுமுல்லாஹு லிபாஸல்-ஸில்லா கேவலத்துடைய உடுப்பு அல்லாஹ் உடுப்பாக்கிவிடும். நீங்க எப்படி போனாலும் கேவலம் தான், கேவலம் தான், சந்தேகம். ஆனா அல்லாஹ் சொல்றான் வலா யஸ்தக்ஃபூன மினல்லாஹ், அவங்க ஒரு நாளும் அவங்களுக்கு வெட்கம் இல்ல, அவங்களுக்கு எந்த விதமான கவலையும் இல்ல, அவங்களுக்கு எந்த விதமான ஒரு ஒளியும் இல்ல. அல்லாஹ் எங்களை கொண்டு அல்லாஹ் எங்களை கேவலமாக்கிடுவானே, அல்லாஹ் எங்களை பத்தி என்ன நினைப்பான் என்றதை பத்தி ஒன்றுமே இல்ல. அல்லாஹ் சொல்றான் வஹுவ மஅஹும், அவன் எப்பவுமே அவங்களோட தான் இருக்கிறான். அப்படின்னு அவனுக்கு எல்லாம் தெரியும். நீங்க என்ன செய்றீங்க, என்ன மறைச்சுறீங்க, என்ன ஜில்மால் போடுறீங்க, எதை நீங்க சொல்றீங்க, எதை மாற்றுறீங்க. சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் சொல்றான் எல்லாம் அல்லாஹ்வுக்கு தெரியும். இது யுபய்யிதூன மா லா யர்வா மினல் கவுல், எந்த சொல்ல அவர்கள் விரும்ப மாட்டார்களோ அதை பேசக்குள்ளையும் அல்லாஹ் அவங்களோட தான் இருக்கிறான். வகான அல்லாஹு பிமா யஅமலூன முஹீதா, அவங்க எதை செய்து கொண்டிருக்கிறார்களோ அது அத்தனையும் அல்லாஹ் சூழ்ந்தவனாக இருக்கிறான். அல்லாஹ்வுக்கு அத்தனை தெரியும். அல்லாஹ் சொல்றான் அதனால ஒரு நாளும் உண்மையை போட்டு மறுபக்கம் திரட்டாதே, உண்மையை உண்மையாக வச்சுக்கோ. நீ செஞ்ச தவற யாரையும் போட்டு சுமத்தி அவன் மேல போட்டு என்ன செய்யாதே, அவனை நாசமாக்க பார்க்காதே. நீ செஞ்ச தவற நீ சுமந்துக்கோ, நீ செஞ்ச தவறுக்குரிய குற்றத்தை நீ அனுபவி, மற்றவனை பேசி நாசமாக்க போகாதே என்று சொல்லி அல்லாஹ் புத்தி சொல்றான். அப்படி செய்வாய் என்றிருந்தால் நீ ஒரு முனாஃபிக், நீ ஒரு நயவஞ்சகக்காரன், உனக்கிட்ட முனாஃபிக்தனம் இருக்குது என்ற புத்தி அல்லாஹ் இங்க சொல்லித்தரான். இது வீடுகளுக்குள்ளே சொல்லணும். நான தம்பிக்கு மத்தியில நான தவற செஞ்சு சொல்ற யாரு மேல போடுறது, நான் செய்யல தம்பி, சின்ன பிள்ளைக்கு படிச்சு கோவில இது சின்ன இதைத்தான் சொல்றோம் வீட்டு தாலீம்ன்றது. இதுக்குத்தான் சொல்றது வீட்டு தாலீம். இந்த ஆயத்தை எங்களை வீட்டுக்குள்ளே சொல்லிக் கொடுக்கணும். இங்க வா இப்படி ஒன்று இருக்குது, நீ செஞ்ச தவற சொல்லு, நான் செஞ்சேன் சொல்லு, குற்றத்தை நான் செஞ்சேன். குற்றத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய தன்மையை வாப்பா உம்மா சின்ன பிள்ளைகளுக்கு சூட்டுக்குள்ளே உருவாக்கி கொடுக்கணும். நானால மேல தம்பி போடுறாரு, தம்பியில மேல நான போடுறாரு, நான் செய்யல அவர் செஞ்சாரு, இவர் செய்யல அவர் செஞ்சாரு. இது என்ன தெரியுமா, இது நயவஞ்சகத்தனம் வீட்டுக்குள்ள வளருதப்படி. பிள்ளைகளை பொய் சொல்ல பழக்காது போல பிள்ளைகளுக்கு சொல்லணும், தவற செஞ்சா நீ தவற ஏற்றுக்கோ, தவற இன்னொருத்தன் மேல போடாதே, அதோட வாழ்க்கையில பின்னுக்கு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும். நீ பிற்காலத்தில் ஒரு தவற செஞ்சுட்டு விட செய்வாய், உனக்கு தம்பினான இல்லாத கட்டத்தில் மனைவியிட மேல போடுவாய். இந்த கட்சியில் இருக்கிறாங்க, குத்தம் செஞ்சிட்டு தன்னை பாதுகாத்துக் கொள்றதுக்கு தந்த மனைவியை பறி கொடுத்தாங்க. யார பறி கொடுத்தாங்க? மனைவியை பறி கொடுக்கிறாங்க. நான் சொல்லல, இதெல்லாம் சொன்னான். இது மனிதன் தான். இதெல்லாம் எங்கிருந்து வாரா வீட்டுக்குள் இருந்து வரும். சின்ன காலத்தில் இங்க வா, குத்தம் செஞ்சியா உன்ன தவிர நீ ஏற்றுக்கோ, இன்னமத்து மேல போடாது. அது அவங்களுக்கு வார சும்மா வரும். அப்படி இல்ல, நாங்க அதை கைட் பண்ணணும். நாங்க அதை சொல்லணும், ஒரு அச்சியில போட்டு அப்படி எதுக்கணும். இல்ல, செஞ்ச தவிர நீ ஏற்றுக்கோவாப்பா, உனக்கு அடிக்கிறது சொல்லு, நான் தான் சொன்னேன். சின்ன விஷயமா இருக்கும். இன்றைக்கு சின்ன விஷயம் நாளைக்கு பெரிய விஷயமாக மாறும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அப்படிப்பட்ட குடும்ப வாழ்க்கையை நமக்கு நசீபாக்குவானாக. இப்படியான பாவங்களை விட்டு அல்லாஹ் நம்ம பாதுகாப்பானாக. சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி, சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக, அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த, அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.